பூரி செய்வோம். அன்றைக்குள்ள சப்பாத்தி மாவு தான், ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை திரிச்ச மாவு அதே மாவு தான் இது. பூரி போடுவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். பூரிக்கு நல்லா வருதான்னு பாருங்கள், நல்லா வருதான்னு பார்ப்போம். முதல்ல நல்லா மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சி திரட்டி வச்சிட்டோம்னா நம்ம அப்படியே போட்டுடலாம், தட்டி போட்டுடலாம். நான் ஒரு சின்ன செடியில் வச்சு தான் போடுவேன். எண்ணெய் நிறைய உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சி திரட்டி வச்சுக்கோங்க. தண்ணி வேறு ஒன்றும் சேர்க்கல, உப்பும் மாவும் தான் இருக்குது. எண்ணெய்லாம் விடலை, வெறும் தண்ணி விட்டு தான் செய்கிறேன். தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம பூரி போடுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே எடுத்து மூடி வச்சிடணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்காங்க, ஒரே இதாக விடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி அப்படியே திரட்டி வச்சுருங்க. திரட்டி வச்சுட்டு லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். நம்ம நல்லா திரட்டிட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா திரட்டிட்டு அப்படியே மேலே மட்டும் ஊற்றி அப்படியே ஒரு கிணத்தை போட்டு ஊற்றிடுங்க. ரொம்ப நேரம்லாம் பிசையணும்னு இல்லை, கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு அப்படியே ஒரு சின்ன டைட்டான ஒரு அவ்வளோதான், 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் போதும். அப்படியே ஒரு கிணத்தை போட்டு நல்லா மூடிடுங்க. டைட்டான ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே போட்டு வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து அதுக்குள்ளாம குருமா ரெடி பண்ணுறது பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து சின்னதாக போட்டுருங்க. சட்டி நான் பாருங்க எவ்வளோ சின்ன சட்டியாக வச்சுருக்கேன். எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலே போதும். நம்ம அந்த எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. போட்டோன்னே எப்படி வருது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. மாவு நல்லா நைஸாக திரிச்சிருக்காங்களா, அதுக்கும் நல்லா பூரி நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இதே அளவு கரெக்டாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. இனிமேல் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். எல்லாம் அப்படியே ஒன்று போல் வருது பூரி. போட்ட உடனே நல்லா எளிமை வந்துடுது. இப்படி எண்ணெய் மட்டும் இப்படி கம்மியாக வச்சுக்கோங்க. சின்ன இரும்பு சட்டியில் தான் வச்சுருக்கேன். அப்படி சின்ன சட்டியில் வச்சு செய்யுங்க. உடம்புக்கும் நல்லது. பூரி சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அந்த எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ண மாதிரி இருக்காது. நம்ம பூரி செஞ்சோம்னா இன்றைக்கி கொஞ்சம் தான் மீதி இருக்கும், நம்ம அதை அப்படியே காலி பண்ணிடலாம். அடுத்து அந்த எண்ணெயை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அது மாதிரி பார்த்து செய்யுங்க. சின்ன சட்டியில் வச்சு இப்படி இரும்பு சட்டியில் வச்சு பூரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு